ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. காளான் நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேங்க. இதை கழுவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஓகேங்க, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு டவாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதும் நான் பெரிய பல் பூண்டு 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம லைட்டா வணக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வருங்க உப்பு சேர்க்கறனால. வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 1/2 குடமிளகாய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, இதை சேர்த்திக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு ஒரு 1 மினிட் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சுங்க, நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை இதுல சேர்த்திக்கலாங்க. இது ஒரு 200 கிராம் இருக்குங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தி வெங்காயம் போது போட்டோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தி இந்த கலந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க, காளான்ல இருந்தே தண்ணி விடுங்க. இதுக்கு அதனால நம்ம தண்ணி ஊற்றாம நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க, தண்ணி காளான்ல இருந்தே தண்ணி விட்டுருக்குங்க. இந்த அளவே நமக்கு போதுமானது இந்த தண்ணி. இப்ப இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்திக்கலாங்க. நம்ம இதுல வேற எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திக்கலாங்க. வேற எந்த மசாலாவும் நம்ம இதுல சேர்க்க போறது இல்லைங்க. இது ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போடாம லோ ஃப்ளேம்ல ஒரு 1 மினிட் மட்டும் இருக்கட்டுங்க. இப்போ இது கூட சின்ன சின்னதா கட் பண்ண மல்லி இலையை சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா தாங்க செஞ்சிருக்கேன். ஓகேங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.